காலிஃப்ளவரை நான்வெஜ்ஜி செய்கிற மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நான் இப்போ காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்ப்போம். காலிஃப்ளவர் 3/4 கிலோ, ஒரு பூ எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 10 வெள்ளைப்பூடு, இஞ்சி இந்த சைஸு. இதை நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் பட்டர் இவ்வளோ எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவைக்கு உப்பு. இது பெருஞ்சீரக பவுடர். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதாவது மிளகு பவுடர். இது பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்ல அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும் போது நல்ல டேஸ்ட், இந்த தேங்காவோடு சேர்த்து செய்யும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ளவரை கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம ஒரு 10 மினிட்ஸு தண்ணியில், இந்த பார்த்தீங்களா தண்ணி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பாயில் வாட்டரில் போட்டு வைக்க. இந்த பாருங்கள், காலிஃப்ளவரை நான் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். நல்லா அதில் உள்ள பூச்சி எல்லாம் செத்து போயிடும், நல்லா கொஞ்சம் லைட்டாக வேகவும் செஞ்சிடும். அதனால் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காலிஃப்ளவரை போட்டு வதக்கி மசாலாலாம் போடுவீங்க, அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு இந்த 2ஐயும் ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவர் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிட்டு நம்ம இப்போ பெருஞ்சீரகத்தை நிறையவே போடணும். நான் போட்டிருக்கேன். கடுகு வேண்டாம் தாளிக்கிறதுக்கு, இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை, இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அதனால் நல்லா வதக்குங்க. பூண்டு பேஸ்ட்டை போடுங்க, போட்டால் அதை நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, தக்காளியை போடும், நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்குற. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தக்காளி இந்த வெந்தது போதும். வச்சிருக்கிற மிளகாய் பொடி, மல்லிப்பொடி போட்டிருக்க மசாலாவோட பச்சை மணம் போகணும், அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி பச்சை மணம்லாம் போயிட்டு இப்போ நம்ம இந்த தேங்காய் வச்சுருக்கோம். தேங்காவை நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா அரைச்சிக்கோங்க, மையாக அரைச்சிக்கோங்க. பெருஞ்சீரக பவுடரை போட்டுக்கிடுவோம். க்ளீன் பண்ணி நம்ம வெந்நீரில் போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த காலிஃப்ளவரை இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி வச்சுட்டேன். இனி இதை ஒரு 5 மினிட்ஸு அடைச்சி சிம்மில் வச்சுருங்க, வேகட்டுக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் பவுடர் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பட்டரை போட போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக வரும். மசாலாலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அடைச்சி வைங்க, இல்லாட்டி உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் இந்த மசாலா இந்த காலிஃப்ளவரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேகணும். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நீங்கள் இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை நான் செஞ்சுருக்கேன் எல்லாம், இது நீங்கள் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், அப்புறம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் கூட நீங்கள் சைடில் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நான், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே இது எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுக்கும் ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. ஒரு நாள் நீங்கள் நான்வெஜ்ஜி செய்யலை, நான்வெஜ்ஜி சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த ஒரு
இது இருந்தால் கூட நீங்கள் வந்து இதே மாதிரி, அதாவது காலிஃப்ளவரை நான்வெஜ்ஜி செய்கிற மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜி சாப்பிட்ட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாம் வெந்துட்டு காலிஃப்ளவரை நல்லா வெந்துட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். அப்புறம் இந்த டிஷ்ஷோட இதே வந்து பெப்பர் ஃப்ரை, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. அதனால் பெப்பர் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வேகட்டும். நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இங்கே பட்டரை போடணும் கடைசியில். பட்டர் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க கடைசியில். போதும், இவ்வளவு வெந்தது போதும். எல்லாம் ரெடி ஆகிட்டு நீ வேறு பவுலில் மாற்றி. இந்த பாருங்கள், டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்துட்டேன். நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து மேட்ச் ஆகும். சப்பாத்தி, நான், தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்த கூட நீங்கள் இது எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.